ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ உண்டிப்புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாபு. அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் கேபினட் மட்டும் நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர்லேருந்து ரிமூவ் பண்ண பேனல் கேபினட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் வந்து இதுவே போதும்னு சொன்னதுனால நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வேணும்னு கேட்டிருந்தார், அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்டில் நிறுத்திட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்டில் வந்து கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆம்பிளிஃபையர்லேயும் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர்லேயும் நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்னு ஆட் பண்ணிடுவோம். இது வந்து பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து யூஎஸ்பி போர்ட்டு. நம்ம வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி போர்ட்டு இது. இது வந்து என்கோடர் கண்ட்ரோல். இது வந்து உங்களுக்கு என்கோடர் கண்ட்ரோல், ரிமோட் கிட்டோட என்கோடர் கண்ட்ரோல். நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த என்கோடர் கண்ட்ரோலே வேலை செய்யும். இந்த ரிமோட் கிட்டுக்கான ரிமோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். நம்மள இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரிமோட் கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பகாரியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கண்ட்ரோல் நாபுக்கான லைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிங்க் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் வந்து பிங்க் கலர் தான் வேணும்னு கேட்டார், அதனால் நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேக் சைடு வியூ. பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்கறதுக்காக நல்ல குவாலிட்டியான மெயின்ஸ் கேர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்போவும் யூஸ் பண்ணுற தேவராஜ் கேபிள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். ஃபியூஸ் ஹோல்டர் இதில் யூஸ் பண்ணிக்க சாக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான சாக்கெட். இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு. இது சென்ட்ரு சப்பு. கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இது ஏர் அவுட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெஸ்பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கட் பண்ணி நீட்டாக இதில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம கட் பண்ண மாதிரியே தெரியாது, பக்காவாக நீட்டாக கட் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். இதில் வந்து 3 ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். ஆக்ஸ் 1, 2, 3ன்னு 3 ஆக்ஸ் இன்புட் இதில் கொடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து எஃப்எம் ஆண்டனா வேறு. பேக் சைடு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியர் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்டீரியர் வியூ. ட்ரான்ஸ்ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மகாராஜா ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 28028, 12012, 012,
28-028 வந்து 10 ஆம்பியர், 12-012 வந்து 2 ஆம்பியர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெட்டிஃபையருக்காக நம்ம 3510 மெட்டல் டயோடு ஒன்றும் 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சாங்வாலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 0-12 ரெட்டிஃபையருக்காக நம்ம 4 1 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 1000 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கும் கண்ட்ரோல் நாபில் வர எல்இடி லைட்டுக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்புக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா எம்எஸ்வியோட ஸ்டீரியோ போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நம்ம பிரிட்ஜு மோனோவை மாற்றி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சப்புக்காக. 5 சேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்மி ஆடியோவோட 5 சேனல் போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52001943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுல 2SA 2SC சீரியஸில் நம்ம இது ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்மி ஆடியோவோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து சப்புக்கு வந்து உங்களுக்கு பெரிய ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 12-012 ரன் ஆகக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். இது பக்காவாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும், டைம் டிலேயும் பக்காவாக வேலை செய்யும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரிலே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பிரிட்ஜு மோனோவை மாற்றி நம்ம ஸ்டீரியோ போர்டு பிரிட்ஜு மோனோவை மாற்றி சப்புக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ரிலே ஒன்று எப்போவுமே ஆட் பண்ணிடுவோம். இதில் வந்து ஜியோ அடாப்டரோட எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜியோ அடாப்டரில் வந்து ரிமூவ் பண்ணி இந்த எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜம்டெக்கோட ரிமோட் கிட்டுக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து டிஜிட்டல் சுவிட்சிங் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் ஜம்டெக்கோட. இந்த சுவிட்சிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஸ் பாக்ஸு பவர் ஆன் ஆஃப்காக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெய்னர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோட ரஸ் பாக்ஸில் வர அவுட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்காக இந்த 6 சேனல் கெய்னர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரஸ் பாக்ஸ்லேருந்து வர அவுட் எடுத்து நம்ம இதில் இன்புட்டாக கொடுத்து இதிலேருந்து அவுட் எடுத்து நம்ம ரிமோட் கிட்டில் கொடுத்து நம்ம தேவைக்கான அளவு கெயின் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கேஎம்எஸோட பிரிட்ஜ் பஃபர் வந்து நம்ம இந்த ஸ்டீரியோ போர்டு பிரிட்ஜு மோனோவை மாற்றுறதுக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிரிட்ஜு மோனோவை இந்த போர்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பிரிட்ஜு மோனோவை மாற்றி சப்புக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு, பேஸ் ரிசல்ட்டு. இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்போட பக் கன்வெர்ட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 வோல்ட்டு பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்லேருந்து எடுத்து இன்புட்டாக கொடுத்து இதிலேருந்து அவுட்டு வந்து 5 வோல்ட் உங்களுக்கு வரும். இந்த 5 வோல்ட் அவுட் எடுத்து நம்ம ஸ்விட்சிங் போர்டில் கொடுத்து அதுலேருந்து எடுத்து நம்ம இந்த ரெஸ்பான்ஸுக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம யூஎஸ்பி போர்டு நம்ம வந்து ரிமோட் கிட்டில் வந்து யூஎஸ்பி மோடு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்விட்சிங் மூலயமா இந்த ரெஸ்பான்ஸ் பவரை வந்து கட் ஆஃப் பண்ணிடும் உங்களுக்கு. திருப்பி நம்ம ரெஸ்பான்ஸ் செலக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த ரிலே ஆன் ஆகி இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பவர் சப்ளை வந்து உங்களுக்கு போகிற மாதிரி இதில் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ. வயரிங்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக பண்ணியிருக்கோம். வயரிங் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது இந்த வீடியோவில் விட்டுருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் மேலே எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு கமெண்ட் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். ஏதாவது நம்ம 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குற இடத்துல எப்போவுமே வந்து ஸ்பைரல் சிலிவை யூஸ் பண்ணிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டுருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு ஏதாவது மாடிஃபை பண்ணி ஏதாவது வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேனல் சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது வேணுனாலும் மாடல் புது மாடலில் வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்பட்டாலும் நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நம்ம கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.